அதே மாதிரி கவாரி நடக்குது, இது ஜாயிஸா. இதில் எது கூடும் எது கூடாது? இஸ்லாம் ஒரு பக்கம் பார்க்கணும்னா கூடாதுங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் என்ன ஜவாப் என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் தஹ்சீன் அவர்கள் சொல்லுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. இன்றைக்கு நாம் இஸ்லாத்தில் பல இமாம்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு என்பது, இஸ்லாத்தில் பாடல் இசை சமா நடத்தலாமா, எது ஆகுமானது எது ஆகுமானது இல்லை. முதல்ல நம்ம நல்லா விளங்கிக்கணும், இசை என்பது அது ஒரு சத்தம். வாயிலிருந்து போறவங்க அது ஒரு இசைன்னு தான் சொல்றாங்க. சில பேர் வாயிலிருந்து ஒரு சத்தம் தான். அதே சில பறவைகள் குயில் பாடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இசைய எல்லா இசைனாலே ஹராம் தான் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாத்தையுமே அவங்க ஹராம் தராங்க. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கறாங்க, யாரெல்லாம் இசை எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப அவங்க கேட்கறாங்க, அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பு இந்த பறவை எல்லாம் பாடுதுங்க, அழகா கூவுதுங்க, அப்ப அதுக்கு அதையும் நீங்க ஹராம் தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ ரெண்டு கூட்டத்தினர்கள் இருக்காங்க. ஒரு கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இசை ஹலால் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா விஷயத்திலையும் ஹலால் அப்படின்னு சொல்ல, இந்த காரியங்கள்ல ஹலால், இந்த காரியங்கள்ல ஹராம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில கூட்டம் இருக்கு, இசைங்கிறதே ஹராம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஹதீஸ் சொல்றாங்க. அது என்பதுல் நிஃபாக ஃபில் கல்பி கமா என்பதுல் மாஅல் சரகி. இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஒரு தண்ணீர் ஊத்தணும்னா எப்படி ஒரு விவசாயம் பண்ணுறதோ அதே போன்று இசையை வாசிப்பதன் மூலியமாக ஒரு முஸ்லிமின் கல்வில முனாஃபித்தனம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை வைத்து இசை என்பது ஹராம், இசையை நம்ம வாசிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த இசை என்பது ஷைத்தானுடைய செயல்களை செய்ய வைத்தால், பெண்களின் மீது மோகம் கொள்ள வைத்தால், இன்னும் பல இழிவான வார்த்தைகளை கொண்டு பாடினால், அதை போன்ற செயல்களை செய்தால் அது ஹராம். அதே மாதிரி நன்றாக கவனிக்க வேண்டும், அந்த இசை என்பது அல்லாஹ் இன்னும் ரசூல் அவர்களுடைய முஹப்பத்தை பெறக்கூடிய பாக்கியம், ஈமானில் இன்னும் பலமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவ்வாறு ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ள செய்தால் அந்த இசை ஹலால் ஜாயிஸ் என்று கூறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கஅப் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் அலி இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் அனைவரும் இது போன்ற நிறைய சஹாபாக்கள் கவிஞர்களாக ரசூலுல்லாஹை பற்றி கவிதை பாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பும் பாடல் பாடி இருக்கிறார்கள். கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நூல் எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்வதாக. அந்த நூலுக்கு பேர் பானத் சுஆல் என்ற அந்த நூல். இந்த நூலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி படிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் இதை கேட்டு மிகவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களின் போர்வை போட்டு அதை கௌரவிக்கிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது நண்பர்களே? ஒருவர் நம் முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்பொழுது வெறும் இந்த புகழுக்கு சொந்தம் என்பது அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா மட்டும்தான் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கவில்லை. இன்னும் யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி புகழ் பாடுகிறார்களோ அவர்களை பாராட்டலாம் என்று கௌரவிக்கலாம் என்பது இது தெரிகிறது. அடுத்ததாக ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல ஒரு பகுதியவே ஒதுக்கி அவங்க ரசூலுல்லாஹி பற்றி கவி பாடுவதற்காக வேண்டிய ஒதுக்கி வச்சாங்க. அவர் பாடுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, இவங்களுக்கு நீங்க உதவியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இந்த சம்பவம் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது.
இன்னும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இசை, இந்த பாடல் என்பது காபிர்கள் செய்யக்கூடிய செயல்களை போன்று இருந்தால் அது ஜாயிஸ் இல்லை என்பவர்களே. காபிர் செய்யக்கூடிய போன்று அவருடைய கடவுளை, அவர்களுடைய வணங்கக்கூடிய அந்த கடவுளை போன்று பாடிக்கொண்டால் அந்த இசையிலோ போய் நாம் கலந்து கொள்வதும், அதை பார்ப்பதும், அதை கேட்பதும், அதை போன்று நாம் எழுதுவதும் என்பது ஜாயிஸ் இல்லை என்பவர்களே. அடுத்ததாக வழிமாறுகளை பற்றி பாடல் பாடலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பாடல் பாடுறீங்க சரி, வழிமாறுகளை பற்றி, நல்லடியார்களை பற்றி பாடல் பாடலாமா என்று கேட்டால் கண்டிப்பாக பாடலாம் நண்பர்களே. ரபியா இப்னு முஆவித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் திருமணத்தப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்துக்கு போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய சிறுமியெல்லாம் சுத்தி பாடல் பாடி கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து பதில சகிதானாங்க தெரியுமா, அந்த நல்லடியார்கள் மீது பாடல் பாடிக்கிறாங்க. அப்படி பாடிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறுமி மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் பாடிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முன்னாடி நீங்க படிச்சிருந்தீங்க பதில சகிதான பத்தி, அவங்கள பத்தியே நீங்க பாடுங்க, அவங்களே நீங்க வந்து புகழ் பாடுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இப்போது இதை வைத்து இறைநேசர்களின் மீது பாடல் பாடுவது என்பது ஜாயிஸ் என்பவர்களே. அடுத்தபடியாக இப்ப இசை கருவியில வந்து இந்த தப் அடிக்கிறாங்க, தப் அடிக்கிறது கூடுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இந்த ஹதீஸ் அஹ்மதில் பதிவு செய்யப்படுகிறது, நஸாயிலும் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல வராங்க. அப்ப முன்னாடி வந்து 2 அடிமை பெண்கள் தப் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அபூபக்கர் பார்த்துட்டு அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டுடு, அவருடைய பெண்ணானே அவங்க தப் அடிச்சுக்கிறாங்க, அவரை விட்டுருங்க. அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், قال صلى الله عليه وسلم يعلم هذا النكاح وأعلنه عليه بالتكبير. நிக்காவை யாழாம் செய்யுங்கள் தப் அடிப்பதை கொண்டு. அப்ப இப்ப இந்த காலத்துல வந்து பத்திரிக்கை போட்டு ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. அந்த காலத்துல வந்து அப்படிலாம் இல்லை, தப்பு எடுக்காம ஒருத்தவங்க இவ்வளோ பேசிடுவாங்க, அப்படியே ஊர் ஃபுல்லா அப்படியே தப்பு அடிச்சுட்டே போய் இந்த மாதிரி என்ன இருக்கு, இந்த மாதிரி இந்த நாள்ல கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி தப்பு அடிச்சுட்டே போய் போவாங்க. இப்போ அந்த தப்பு அடிக்கிறது ஹராம், அது வந்து ஜாயிஸ் அப்படின்னா அப்பொழுதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தப்பை தடுத்திருப்பார்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கவில்லை. அடுத்தபடியாக அந்த அம்ர் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் வந்து ஒரு முறை அபீன் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னும் குரைலா இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு நான் போனேன். அப்ப அவங்க 2 பேருக்கு முன்னாடியும் தப் அடிச்சு போட்டு அவங்க அடிமை பெண்கள் பாடிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், நீங்க வந்து ரசூலுல்லாஹி போடுறாங்க, அப்ப எப்படி நீங்க தப் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சலுகை அளித்திருக்கிறார்கள், நாங்கள் தப்படிப்பது எந்த ஒரு நீங்க தப்படிக்காதீங்க அப்படின்னு எங்களுக்கு வந்து யாரும் சொல்லவே இல்லை சொல்லி கொடுத்தாங்க. வந்து நாம் நன்றாக விளங்க வேண்டும் என்பவர்களே. இப்பொழுது முன்னாடி வந்து தப்படிக்கலாம், சரி தப்படிக்க காய்ச்சி என்ன நிலைமையிலும் தப்படிச்சிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம அன்னைக்கு அந்த இசையோ அல்லது பாடலோ அல்லது சமாவோ என்பது முழுக்க அல்லாஹ்வும் ரசூலுக்காகவே இருக்க வேண்டும், அவர் மீது மஹப்பத் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்னும் பார்ட்டிகள் செய்யக்கூடிய இப்போ வந்து புதுசாக வந்திருக்கு பப்பு, அதாவது ஒரு பார்ட்டி. இப்போ அந்த பார்ட்டியில வந்து மியூசிக் போட்டு ஆண்களும் பெண்களும் டான்ஸ் ஆடி இருக்காங்க. இப்போ அந்த இசை ஹலாலா கேட்டால் அந்த இசை ஹராம். இன்னும் வீண் பொழுது வெட்டியா கிடைக்கணுங்கிறதுக்காக ஒருத்தன் பாட்டு போட்டு கேட்டுருக்கான். சரி பாட்டு தான் ஹலால் ஆச்சுடா சொல்ல சொல்லிட்டாங்களா, அந்த பாட்டு ஹலால் ஆச்சுடா, அந்த பாட்டை கேட்பது ஹராம். இவ்வாறு எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி. இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, இப்ப சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி தப்படிங்க. இப்போ மீதம் உள்ள இன்னும் கிட்டாரு, பியானோ, ஃப்ளூட்டு, இன்னும் தபேலா அதை போன்ற மற்ற அதெல்லாம் நீங்க வந்து அடிக்கலாமா? சொல்றாங்க தப்பு மட்டும் தான் அனுமதி கொடுத்தாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த காலத்துல வந்து தப்பு தான் இருந்துச்சு, தப்பு அடிச்சாங்க. இப்ப இந்த காலத்துல வந்து இப்ப அந்த தப்புகள் இருக்கு, அந்த பாடக்கூடிய பாடல்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு உணர்ச்சி பூர்வமாக இன்னும் கொஞ்சம் இஷ்கேலி இருக்கிறது தான் தப்படிக்கும். அதே போலதான் இப்ப இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதிலிருந்து பிரிந்த ஒன்றுதான். எனவே அதிலிருந்து வரக்கூடிய சத்தம் என்பது முழுக்க அல்லாஹ்வும் ரசூலுக்காக வேண்டி இருக்க வேண்டும். இன்னும் அந்த அவ்வாறு அந்த ஒரு மஜ்லிஸ் நடத்துவதற்கு சில சட்டங்களும் கூறுகிறார்கள். முதலாவதாக காபிர்கள் அவங்களுடைய சிலைக்கு முன்னாடி அதை கண்ணியப்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க செய்யாதீங்க.
இரண்டாவதாக இன்னும் அந்த பாடல், அந்த இசை, அதை வந்து நான் எப்படி சொன்னனோ அந்த மாதிரி தான். இப்போ எப்படிலாம் வந்து இப்போ வந்து இந்த பப்பு அந்த மாதிரி தான் வந்துட்டு பெண்கள் ஆடுறாங்க. இப்போ ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது ஹராம். இப்போ அவ்வாறு பாடல் வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்ப்பது ஹராம். அடுத்தபடியாக இன்னும் தசோஃபிலோடு தேர்ச்சி பெற்ற ஷேருக்கு முன்னால் தான் இந்த மாதிரி மஜ்லிஸும் இந்த பாடலும் இந்த இசையும் நடத்த வேண்டும். எனவே இசை, பாடல், சமா இந்த மூன்றுமே முழுக்க முழுக்க ஹலாலும் கிடையாது, முழுக்க முழுக்க ஹராமும் கிடையாது. இவ்வாறு செய்தால் அது ஹலால், இவ்வாறு செய்தால் அது ஹராம். எனவே அந்த அனைத்தையும் அறிந்து அவ்வாறு ஹலாலான முறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தர முடியுமானாக. வாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக இந்த மியூசிக் கேட்குதல் என்பதை பற்றி நீண்ட சர்ச்சைகள் உலமாக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. காரணம், ஹதீஸ்ல தெளிவாக வருகிறது, அல் மஸாமீர் இசைக்கருவிகள் அவைகள் ஷைத்தானுடையது என்பது போன்றவைகளும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நேரங்களில் அவைகளை தடை செய்தார்கள் என்பதும் தெளிவாக ஹதீஸுகளில் நாம் காண கிடைக்கிறது. புகாரிலே இருக்குது, முஸ்லிமிலே இருக்குது. ஆனால் ஹதீஸுகளின் ஆங்காங்கே சில இடங்களில் தப்பு அடிக்குதல், இது ஆகுமானது, அதே மாதிரி பாடல் பாடுதல் ஆகுமானது என்ற அடிப்படையில் இருக்கிறது. பொதுவாக ஒரு அடிப்படை சட்டத்தை நாம் வரைக்கணும். சில விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்கள்லாம் ஹராமாக்குறாங்க, பின்பு அதை ஹலாலாக்குறாங்க. முதலாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நஹா அன் அர்பஈன் துப்பா, ஹத்தம், அப்புறம் மஸஃபத் வ நகீர் அப்படின்னு 4 பாத்திரத்தை ஆரம்பிச்சாங்க. துப்பான்னு சொன்னால் சொர கொடுக்க, அந்த காலத்தில் சொரக்காவை பெருசாக வளர வச்சு அதை அப்படியே ஒரு குடும்பம் மாதிரி ஆக்கிடுவாங்க, அது ஒரு பாத்திரம் மாதிரி ஆக்கிடுவாங்க. இதுக்கு பேர் துப்பா சொல்றது. இன்னொன்று ஹத்தம் அப்படிங்கிறது, அது வந்து இந்த கல்லில் இருந்து அப்படியே ஓட்ட போட்டு அதில் இருந்து ஒரு பாத்திரம் தயாரிக்கிறது. அதே மாதிரி இந்த மஸஃபத்து, அதே மாதிரி இன்னொரு பாத்திரம் நகீர், இது என்னன்னா மூங்கினால் நெய்யப்படக்கூடிய ஒரு பாத்திரம். மூங்கினால ஒரு பாத்திரத்தை நெய்வாங்க, அது தார் உள்ள தடவிருப்பாங்க. அதனால உள்ள எதனா ஊற்றி வைக்கலாம். இந்த பாத்திரத்தெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பாத்திரம் தயாரிக்கப்படுது, அதை பயன்படுத்துறது என்ன தப்பு இருக்கு அப்படின்னா, அந்த பாத்திரங்கள் அந்த காலங்களில் சாராயம் ஊற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டது. அப்போ ஃபுகாஹாக்கள் சொல்லி தருவாங்க, எப்போ அந்த சாராயம் ஊற்று பயன்படுத்தப்பட்டதோ பெருமானார் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. எந்த ஊர்களில் அது சாராயம் ஊற்றி பயன்படுத்தவில்லையோ அந்த ஊர்களில் அதை பயன்படுத்துவது ஆகமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல சாராய பாட்டில்னு ஒன்று இருக்கும், இதை நாம எடுத்துட்டு போய் குடிக்கக்கூடாது. அதில் தண்ணி அதெல்லாம் கழுவிட்டு, ஏன் தூரத்துக்கு பார்க்குறேன் என்னப்பா, நான் அதுக்கு சாராயம் குடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பான். அது மாதிரி சாராயம் குடிக்கிறதுக்கு சின்ன காசு நீட்டமாக வந்து இப்படி வச்சிருப்பான், அந்த காசுக்கு சாராயம் குடிக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த கிளாஸ் வீட்டில் வாங்கி எங்கே சோக்கேஸ் அடிக்கிருக்கோம், என்ன அதுக்கு சாராய கிளாஸ் அடிக்கிருக்கு அப்படின்னு பார்ப்பான். இப்போ அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துதல் இந்த காலத்தில் எதுவெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அது போன்றவைகள் கூடாது. அது இல்லாமல் வேறெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் ஜாயிஸாகும். இப்போ அந்த அடிப்படையில் தான், அதே மாதிரி தான் பெருமானார் காலத்தில் இந்த மஸாமீர்னு பெருமானார் தடுத்தது. அதே மாதிரி இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியூசிக் அடிப்படையில் தடை செய்தால் எல்லாமே எங்கே அப்படின்னா, அவைகள் எல்லாம் அந்த சாராயம் சார்ந்த பண்புகள் இவைகளில் கடந்தவைகள். இதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை தடை செய்தார்கள். எப்போ அதில் இல்லாமல் ஆகி அதே வந்து நற்காரியத்திற்காக பயன்படுத்தப்படுகிறதோ, அது வந்து அல்லாஹ் ரசூலின் பக்கம் ஆர்வமூட்டுவதற்காக, ஆசைகளை தூண்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறதோ, அப்பொழுது அவைகள் ஆகுமானதாக ஆகிவிடுகிறது என்பதும் பல ஹதீஸுகளின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. எனவே
முழுசா கூடும், எந்த மியூசிக் வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த மியூசிக் வேணாலும் கேட்கக்கூடாது அப்படின்னும் சொல்லவும் கூடாது. என்னோட இந்த தமிழ்நாட்டில் ஜமாத் உலமாவின் தலைவராக நீண்ட காலம் இருந்து பணிபுரிந்த டிஜேஎம் சலாமுத்தீன் ஹசரத் அவர்கள் நவரத்னா மரபு பல உலமாக்களை உருவாக்கிய உஸ்தாது பெருந்தகை அவங்க ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்காக நாகப்பட்டினம் வந்திருந்தாங்க. அப்போ நான் நாகப்பட்டினத்துக்கு போயிருந்தேன். நாகப்பட்டினம் நான் இருந்தேன். ஒன்றாக ஒரு நாள் எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ அதுன்னு சொன்னாங்க, ஒரு காலத்தில் நான் நாகூர் ஹனீஃபாவை எதிர்த்து கடுமையான பயான் செஞ்சுருக்கேன். அவர் பாடல் மஜ்லிஸ் கொடுத்து வந்தபோது ஹராம் செய்யக்கூடியவர், இவரை யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு அவர் முன்னாடியே அவரை திட்டி பேசினேன் அப்படின்னு சொன்ன மனிதர் அங்கே வந்திருக்கும்போது நாவுடைய ஆயாத்தா இருந்தார். அவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க போய் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டார். நாங்கள் கூப்பிட்டு போனோம். அவங்க பார்க்கும்போது ரொம்ப மரியாதை செஞ்சு அவருக்கு அதிகாரம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்போ அசத்து சொன்னாங்க, என்ன அசத்து ஒரு காரியப்படுத்தி பேசுனேன் நான், ஆனால் நான் கேள்விப்பட்டேன், நான் இவ்வளவு காலம் பேசாத மேடைகள் இல்லை, அவ்வளவு மேடை நான் பேசியிருக்கிறேன். ஆனால் என் பேச்சை கேட்டு எத்தனை பேர் இஸ்லாம் ஆனார்கள் தெரியல. ஆனால் நாகூர் ஹனீஃபா கையை பிடித்து ஏறத்தாழ 200க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அவர் எழுதி வச்சிருக்கிறத நான் பார்த்தேன். ஒன்று அட்ரஸோடு என்ன எழுதி வச்சிருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மியூசிக் விஷயத்தெல்லாம் பார்த்தேன். அது இஸ்லாத்தோடு சேர்ந்திருந்தால் அது ஹலாலானது தான் என்ற செய்தியை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கும்போது அதை மேற்படையாக ஹதீஸுகளை பார்த்தா கட்டாயம் ஹராமை போன்றுதான் தெரியும், இல்லை என்பது இல்லை. அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஹலாலான சமயங்களும் அது இருக்கிறது. இந்தந்த நேரத்தில் அது ஹலால். எப்படி குடும்ப கட்டுப்பாடு என்பது வெளிப்படையாய் முழு குரான் ஆயத் ஹதீஸுக்கு முரணானது, அது செய்யக்கூடாது இருந்தாலும் அதை சரியான முறையில் செய்யும் போது எந்த நேரத்தில் ஹலால் என்பதை நாம் எடுக்கிறோமோ அது மாதிரி இது ஹராம் இதிலேயும் கலந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான